நமஸ்காரம். சேஷாத்ரி. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் புதுசா லேபர் கோட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின ஒரு பகுதியை இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இதோட கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. இதுல வரக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா இந்த யூடியூப் வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது என்டையர் கம்யூனிட்டிக்குமே, ஹெச்ஆர் கம்யூனிட்டிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோவை பார்ப்போம். பர்டிகுலரா இன்னைக்கு எடுத்துட்ட சப்ஜெக்ட் கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட். கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட்ல என்ன புதுசா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020 அதுல என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் அலசறோம். இப்போ இதுல ஏதாவது குற்றங்களோ குறைகளோ இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, திருத்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்க. அதுல என்ன எந்த மாதிரி உதவி செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் லா கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1970 CLRA எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுல பிரசன்ட் சிஸ்டத்துல என்ன கான்ட்ராக்ட் லேபருக்கு என்ன எப்படி இந்த கான்ட்ராக்ட் லேபரை டிஃபைன் பண்றதுன்னா பிரசன்ட் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் plus applicable provisions of the other acts, ESI Act, PF Act, Payment of Wages Act, other provisions இருக்கு. And case laws and judgment இது put together தான் கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட். சரி, என்ன சேஞ்சஸ் இப்போ ப்ரப்போஸ்ட்லயும் ஒண்ணும் இல்லை, அதே மாதிரிதான். ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் இருக்கு. அந்த கோட்ல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அது மெயினா இருக்க போறது. அது கூட அந்த அப்ளிகபிள் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அதர் கோட்ஸ், மற்ற கோட்ல சோசியல் செக்யூரிட்டி கோட் அதெல்லாம் சொல்லி இருக்கக்கூடியது சேரப்போகுது. அதுவும் கூட கேஸ் லாஸ் எப்பவுமே கேஸ் லாஸும் ஜட்ஜ்மெண்ட்டும் கண்டிப்பா அதையும் சேர்த்துதான் நம்ம டோட்டல் கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட். இதுல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸும் இந்த வீடியோவும் கண்டிப்பா as எம்ப்ளாயர் as well as HR கம்யூனிட்டி, கான்ட்ராக்ட் லேபர் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, அப்ளிகபிலிட்டி. இந்த சட்டம் கான்ட்ராக்ட் லேபர் எப்போ அப்ளிகபிள் ஆகும்? சாப்டர் 1ல செக்ஷன் 1(4) அதுல கிளியரா சொல்லியிருக்கு. 20 பேர், ஏதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கான்ட்ராக்ட் லேபரா நியமிக்கும் போதும், இல்ல ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர் 20க்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட ஒரு கான்ட்ராக்டரா இருக்கும் போதும் இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும். இது இப்ப இருக்கக்கூடிய CLRA. சரி, ப்ரப்போஸ்ட் ஆக்ட்ல என்ன வருது? சோ ப்ரப்போஸ்ட் ஆக்ட்ல there is a change. என்ன செக்ஷன் சாப்டர் 11ல செக்ஷன் 45(1) அப்ளிகபிலிட்டி பத்தி சொல்லுது. என்ன சொல்றதுன்னா 50 or more, அதாவது இருக்கக்கூடிய 20 or more ஒர்க்மென் அதை 50-ஆ மாத்திருக்கு. as well as every manpower supply contractor who has employed the past 12 monthsல 50 or more, either same தான், ஆனா only நம்பர் மாறி இருக்கு. 20 has become a 50. இது என்ன புதுசா? கண்டிப்பா இல்ல. ஒரு சில ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி 50 ஆக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா 2017லயே 50 ஆகியாச்சு, ஆந்திர பிரதேஷ் 2015ல, உத்தரப்பிரதேஷ் 2018ல, யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் 2020. இதெல்லாம் ஆல்ரெடி 50 தான் கான்ட்ராக்ட் மேன் பவரோட அப்ளிகபிலிட்டியா சொல்லியிருக்கு. அடுத்ததா இருந்திருக்கக்கூடிய இப்ப பிரசன்ட்ல டெஃபினிஷன் பார்த்தோம்னா, யாரு கான்ட்ராக்ட் லேபர் அப்படிங்கிறது செக்ஷன் 2B டிஃபைன் பண்றது. அதாவது இன் கனெக்ஷன் வித் த ஒர்க் ஆஃப் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட்ல இன் கனெக்ஷன் வித் இல்லைன்னா அவங்களோட ஒர்க்ல இருந்தா அவங்க கான்ட்ராக்ட் லேபர் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணி. ப்ரப்போஸ்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 2Mல கிளியரா டிஃபைன் பண்றது. கான்ட்ராக்ட் லேபர் மீன்ஸ் who shall be deemed to be employed in or in connection. அது ஆல்மோஸ்ட் சேம். ஆனா ஒண்ணு புதுசா என்ன சேர்ந்திருக்குன்னா இதுல இன்க்ளூட் தட் இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கரையும் இந்த டெஃபினேஷன்ல சேர்த்திருக்காங்க. அதை சேர்த்திருக்கிறது இதோட புதுசா வந்திருக்கக்கூடிய புதுசு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 2Uல யார் எம்ப்ளாயர், இங்க எம்ப்ளாயர்ன்றது ஒன்லி பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான் குறிக்கும் பிரசன்ட் CLRA ஆக்ட்ல. ஆனா ப்ரப்போஸ்ட் ஆக்ட்ல இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்
கோட்ல ஈவன் கான்ட்ராக்டர் has been elevated or equally with principal employer-ஓட ஈக்குவலைஸ் பண்ணிருக்கு. செக்ஷன் 2U எம்ப்ளாயர் டிஃபைன் பண்றது இன்க்ளூடிங் கான்ட்ராக்டர் ஆல்சோ எம்ப்ளாயர் அப்படிங்கறத டெஃபினேஷன் கொடுத்திருக்கு. அடுத்ததா சரி எப்படி லைசன்ஸ், இப்ப பிரசன்ட் சிஸ்டம் லைசன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சாப்டர் 4ல வந்து செக்ஷன் 12 and 13 வந்து நம்மளோட எப்படி லைசன்ஸ் வாங்கணும்ன்றத பத்தி சொல்றது. போத் இப்ப பிரசன்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் போத் எம்ப்ளாயர் ஹாஸ் டு கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் and contractor also get the license. எம்ப்ளாயர் உங்களுக்கே தெரியும் ஆர்சியில வந்து ஈவன் ஏதாவது கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆனாப்புல நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்து ஆர்சியை வந்து அமெண்ட் பண்ணி யாரெல்லாம் கான்ட்ராக்டர் அப்படிங்கறத நம்ம வாங்கி வச்சுக்கணும். கான்ட்ராக்டருக்கு நம்ம ஃபார்ம் 5 இஷ்யூ பண்ணி அவங்களும் லைசன்ஸ் வாங்குறாங்க. இந்த லைசன்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் பீரியட், யூசுவலி இட் இஸ் 1 year. 1 year on year we are renewing. ஸோ ஆனா ப்ரொபோஸ் கோட்ல என்ன மாதிரி இருக்கு, இந்த லைசன்சிங் எப்படி இருக்குன்னா சாப்டர் 11ல செக்ஷன் 47 வந்து அதை பத்தி சொல்றது எப்படி லைசன்ஸ்ன்றது. லைசன்ஸ் வந்து இதுல வந்து ப்ரொபோஸ்ல வந்து ரொம்ப சேஞ்ச் என்னன்னா 2 பேரும் லைசன்ஸ் வாங்க வேண்டியது இல்லை. ஒன்லி கான்ட்ராக்டர் ஹேஸ் டு அப்டைன் த லைசன்ஸ். பிரின்சிபல் எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ல இருந்து அது வெளியில வந்துடும். கான்ட்ராக்டர் மட்டும் ஏதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் எடுக்கணும்னாவே கான்ட்ராக்டர் ஷுட் ஹேவ் லைசன்ஸ். அவர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு கான்ட்ராக்டை கொடுக்க முடியும். அப்பதான் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்கு. முதல்ல வந்து கான்ட்ராக்டர் மட்டும் லைசன்ஸ் எடுக்கணும். அந்த கான்ட்ராக்டரும் முதலே லைசன்ஸ், அது வந்து என்ன மாதிரி லைசன்ஸ்ன்றது 2 விதமா சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து ஸ்பெசிபிக், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ரெக்வசிட் குவாலிஃபிகேஷன் ஆர் கிரைட்டீரியா மீட் பண்றவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய லைசன்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் 5 years தான் சொல்லியிருக்கு. 5 yearsக்கு அது வேலிட். அந்த வேலிட் லைசன்ஸை வச்சுட்டு he can engage கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணி எங்க வேணாலும் கான்ட்ராக்ட் அவங்க எடுக்க முடியும். அதே நேரத்துல வந்து இன்னொரு விதமான லைசன்ஸ் என்னன்னா, இல்ல அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் மீட் பண்ணல, அந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒர்க் ஸ்பெசிபிக் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஸ்பெசிபிக் லைசன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு மட்டும் அந்த ஸ்பெசிபிக் பீரியடுக்கு, அதுக்கப்புறம் வேணும்னா ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்ததா வந்து லைசன்ஸ்லயே வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா சொல்லி இருக்கக்கூடியது, லைசன்ஸ் அண்டர் சப்செக்ஷன் 1 மே கண்டெயின் சச் கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன் அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போதே கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். என்னென்ன அதுல இருக்கக்கூடிய ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங், வேஜ், என்னென்ன வேஜ் பிக்சேஷன் அப்படிங்கிற அந்த இதெல்லாமும் சொல்லி உங்களுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு இதை பார்க்கணும். அடுத்ததா இந்த ஸ்டேட் அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி யாரு, either it is a state government or central government. At present we are having only state government. ஆனா நீ ப்ரப்போஸ்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணும். எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் டேக்கிங் த கான்ட்ராக்ட் லேபர் ஃபார் ஒன்லி ஸ்பெசிபிக் ஸ்டேட்ஸ்னா அப்போ வந்து ஸ்டேட் மட்டும் தான் லைசன்ஸ் கொடுக்கும். இன்கேஸ் மோர் தேன் 1 state யூ வாண்ட் டு டேக் கான்ட்ராக்ட் லேபர் ஆர் மோர் த பேன் இந்தியா அப்படின்னும் போது அப்போ வந்து ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் போதும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அதன் மூலமா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணுன்றத இதை கிளியரா சொல்லியிருக்கு. ஸோ லைசன்சிங்கை பொறுத்த வரைக்கும் there are 2 types of license. One is specific period if you are meeting all the requisite qualification and criteria. இன்னொன்னு வந்து ஒர்க் ஸ்பெசிபிக். அந்த ரெண்டுமே வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி 2 பேரு, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க. மோர் தென் 1 ஸ்டேட்னா தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் will issue. அடுத்ததா வந்து சரி செக்ஷன் 14 செக்ஷன் சாப்டர் 14ல செக்ஷன் 119ல வந்து சொல்லியிருக்கு எப்படி வந்து லைசன்சிங் வாங்கணும். இங்க வந்து பிரசன்ட் CLRA ஆக்ட பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ லைசன்ஸ், இட் இஸ் இஷ்யூட். எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் RC இது பண்ணணும் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஃபார்ம் 5 இது வந்து இட் இஸ் கோயிங் டு நலிஃபைட். இது ரெண்டுமே இருக்க போறது இல்லை. எல்லா அப்ளிகேஷனும் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் தான், எதுவும் பிசிக்கல் அப்ளிகேஷன் கிடையாது. எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் காமன் அப்ளிகேஷனை பத்தியும் செக்ஷன் 119 பேசுது. அதாவது கான்ட்ராக்டருக்கும் ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரீமிசஸ் any number of combination, either it is contractor and factories or contractor and premises, contractor factory industrial premises combination of எப்படி வந்து டோட்டல் லைசன்ஸும் கொடுக்கலாம் சொல்லிட்டு கான்ட்ராக்டர் has to inform the authority. இதே மாதிரி எனக்கு ஒர்க் ஆர்டர் வந்திருக்கு, ஐ எம் கோயிங் டு டூ த கான்ட்ராக்ட், அதுக்கு உண்டான ப்ரொவிஷன். இது எல்லாமே வந்து இப்போ மெயினா பார்க்க போனோம்னா இது வந்து சட்டம் தான், இது ஆக்ட். இதுக்கு உண்டான ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ்னு வரும்போது we will have the clarity how it is going to happen. இதுல ஓவரால் வியூவை பொறுத்த வரைக்கும்
எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் இருக்கும், எனி காம்பினேஷன் ஆஃப் லைசன்ஸ் வரும், ஆர் அது as well as கான்ட்ராக்ட் எக்ஸ்ட்ரா, அதாவது எம்ப்ளாயர் பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு வந்து இந்த இந்த இதுல இருந்து லைசன்ஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஒன்லி கான்ட்ராக்டர் ஷுட் அப்ளைன் த லைசன்ஸ். அந்த கான்ட்ராக்டர் லைசன்ஸ் அப்ளைன் பண்ணும் போதும் அவங்க வந்து he has to inform the authority. அடுத்ததா வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். இப்போ பிரசன்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் who is the responsible? பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் லேபருக்கு யார் யாரெல்லாம் எம்ப்ளாய் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் the particular contractor is the responsible for payment of wages. What a principal employer will do, he will nominate a representative for disbursement. During the disbursement, in front of representative, he has to distribute the payment of wages. In case contractor is failing wages to the contract workman, then principal employer is liable to make the payment of wages, full or unpaid wages. The proposed is almost it is same, only one provision is changed. Same contractor is responsible and payment of wages shall be made through bank transfer அப்படின்னு சொல்றாங்க. நாட் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல பண்ணிட்டு அதை வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். அதர் தன் தட் அதர் ப்ரொவிஷன் இஸ் கான்ட்ராக்டர் ஃபெயில் ஆனா பிரின்சிபல் எம்ப்ளாயர் லைபிலிட்டின்றது இது கண்டினியூ ஆகுது. ஸோ பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 55ல சொல்ல போறது ஒன்லி பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் புதுசா ஆட் ஆகுது. அடுத்ததா வந்து வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த். ஆல்ரெடி இருக்கக்கூடிய CLRA ஆக்ட்ல வந்து சாப்டர் 5ல வந்து செக்ஷன் 16 to 19 இட் டாக்ஸ் அபவுட் வாட் ஆர் ஆல் த வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த். இதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரை கான்ட்ராக்டர் இஸ் லயபிள் ஃபார் ப்ரொவைடிங் கேண்டீன், ரெஸ்ட் ரூம், ட்ரிங்கிங் வாட்டர், லெப்டின், யூரினல், ஃபர்ஸ்ட் எய்ட், எவ்ரிதிங் இட் இஸ் a liability of contractor. அங்கிருந்து இப்போ வந்து புதுசா இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆக்ட்ல வந்து இட் இஸ் டோட்டலி ஷிஃப்டிங். யூ கேன் see பிரின்சிபல் எம்ப்ளாயர் இஸ் not responsible. It is a இப்ப கான்ட்ராக்டர் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் ஷிஃப்டட் டு த பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஸோ பிரின்சிபல் எம்ப்ளாயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் health, safety and working condition which is specified in the section 23 as well as welfare provisions which is specified in the 24. இதுல எல்லா வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி என்னென்ன ஹெல்த் சேஃப்டி ஒர்க்கிங் கண்டிஷனோ எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு. அது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பிரின்சிபல் எம்ப்ளாயர். த டிஃபரன்ஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ராக்டர்ல இருந்து பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. இதெல்லாம் வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஷிஃப்டட் டு பிரின்சிபல் எம்ப்ளாயர். அடுத்ததா வந்து ப்ராஹிபிஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லேபர் எங்கெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, இட் இஸ் பெரினியல் நேச்சர்ல இருந்தா யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ப்ராஹிபிட்டட் அண்டர் CLRA Act 1970. ஒன்லி அலைட் ஒர்க்ஸ், லோடிங் அன்லோடிங் இதே மாதிரி ஒர்க்ல தான் நம்ம வந்து கான்ட்ராக்டர் என்கேஜ் பண்ண முடியும். அதுலயும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. இன்கேஸ் கவர்மெண்ட் இஸ் அக்செப்டிங், கவர்மெண்ட் இஸ் அத்தாரிட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட், தென் we can engage the contract labor even in perennial nature அப்படிங்கிறது எக்ஸம்ஷன்லயும் இருக்கக்கூடிய செக்ஷன் 10 வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் CLRA ஆக்ட் சொல்லுது. அடுத்ததான் இப்ப ப்ரப்போஸ்ட் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 57 சாப்டர் 11ல வந்து செக்ஷன் 57 டாக்ஸ் அபவுட் த கோர் ஆக்டிவிட்டிஸ். எங்கெல்லாம் ப்ராஹிபிஷன், கோர் ஆக்டிவிட்டிஸ்ல எந்த கான்ட்ராக்ட் லேபரையும் என்கேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நவ் செக்ஷன் 57 சொல்றது. அதே வந்து மே என்கேஜ் கான்ட்ராக்ட் லேபர், அதுலயும் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குது. கோர் ஆக்டிவிட்டிஸ் இஃப் நார்மலி டன் த்ரூ த கான்ட்ராக்டர், இன்கேஸ் நார்மலி செய்யக்கூடியது அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து கான்ட்ராக்டர் மூலமா செய்யக்கூடியது, டு நாட் ரெக்வயர் ஃபுல் டைம் எம்ப்ளாயி தேவையில்லை, அண்ட் சடன் இன்க்ரீஸ் ஆஃப் வால்யூம், இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் ஈவன் தோ இட் இஸ் எ கோர் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷனையும் செக்ஷன் 57 கொடுக்குது. இன்னொன்னு இதுல வந்து பியூட்டி என்னன்னா, செக்ஷன் 2P அது வந்து கோர் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2P வந்து டிஃபைன் எனி ஆக்டிவிட்டி ஃபார் விச் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் செட் அப் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஆக்டிவிட்டி விச் இஸ் எசென்சியல் ஆர் நெசசரி டு சச் ஆக்டிவிட்டி. எந்த நோக்கத்திற்காக ஒரு தொழில் நிறுவனம் நிறுவப்பட்டதோ இல்ல அந்த நோக்கத்தை அடைய இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து எசென்சியலோ இல்ல நெசசரியோ ஆக்டிவிட்டியோ அதெல்லாம் வந்து கோர் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத செக்ஷன் 2P வந்து டிஃபைன் பண்றது. அது இல்லாம அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து கோர் ஆக்டிவிட்டியா இல்லையா அப்படிங்கறத அப்புறம் கவர்மெண்ட் எந்த அத்தாரிட்டி இருக்காங்களோ அந்த அத்தாரிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸ் பிரகாரம் அது கோரா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணப்படும். கோர் ஆக்டிவிட்டி இல்ல அப்படிங்கறத டிஃபைன் பண்றது என்னென்ன, சானிடேஷன் ஒர்க் இன்க்ளூடிங் ஸ்வீப்பிங், கிளீனிங், டஸ்டிங், கலெக்ஷன் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், ஏதாவது அதே மாதிரி அதாவது ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே வந்து அலைடு ஆக்டிவிட்டி, இட் இஸ் நாட் ஏ கோர் ஆக்டிவிட்டி.
அடுத்ததா வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் வந்து அலைடு ஆக்டிவிட்டி, நாட் எ கோர் ஆக்டிவிட்டி. கேண்டீன் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ் அதையும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் லேபரை வச்சு. லோடிங் அண்ட் லோடிங் ஆப்ரேஷன்ஸ், ரன்னிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர், எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கெஸ்ட் ஹவுஸ், கிளப்ஸ், இதெல்லாம் வந்து we can engage contract labor since these are all not coming under the core activity. So catering is a allied activity, it is not a core activity. Courier service or civil constructional works including maintenance, building maintenance, not a machine maintenance, we should be very clear. Civil and civil including civil maintenance. அப்புறம் வந்து கார்டனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லான்ஸ், இதே மாதிரி இதெல்லாம் வந்து அலைடு ஆக்டிவிட்டிஸ். ஹவுஸ் கீப்பிங் அண்ட் லாண்ட்ரி சர்வீசஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஆம்புலன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இன்டர்மீடியட் நேச்சர் விச் இஸ் நாட் கோர் ஆக்டிவிட்டி இல்லாத இருக்கிறது, இதெல்லாம் வந்து செக்ஷன் 2P சொல்லியிருக்கேன். சரி, இது வந்து எல்லாமே ஓரளவுக்கு இப்ப இருக்கக்கூடியதுல நம்ம வந்து புரிஞ்சிருப்போம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சில பெரிய மாற்றங்களோட இப்ப ப்ரப்போஸ்ட் ஆக்ட் வரப்போகுது. ஒரு சில கிளாரிபிகேஷன் ஸ்டில் சரியில்லாம தான் இருக்கு, இன்னும் கிளாரிஃபை ஆகலன்னு சொல்லலாம். மேபி சம் சீனியர்ஸ், சம் எக்ஸ்பர்ட்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி கிளாரிபிகேஷன் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா, who is responsible for bonus, and leave, maternity benefits, gratuity? கான்ட்ராக்ட் ஒர்க்மேனோட போனஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள், ஏர்ன் லீவ் யார் ரெஸ்பான்சிபிள், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், கிராஜுவிட்டி, இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள், பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஆர் கான்ட்ராக்டர் அப்படிங்கறத மேபி வரக்கூடிய கோட்ல வந்து நமக்கு கூட ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் வரும்போது அதுல தெரியலாம். இப்போதைக்கு சரியா தெரியல. இன்கேஸ் இப்போ வந்து 20 பிலோ 20 போது ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பட் கான்ட்ராக்டரே வந்து பிலோ 15 இட் லுக்ஸ் சம்திங் பிக் சைஸ் ஆஃப் மேன் பவர். அப்போ வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? கான்ட்ராக்ட் இன் கேஸ் லெஸ் than 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஒரு கான்ட்ராக்டரா, அப்போ அந்த சமயத்துல யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது அதுலயும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. மேபி வரக்கூடிய ஸ்டேட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் வரும்போது இதெல்லாம் கிளாரிஃபை ஆகலாம். மேலும் தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வியூஸும் உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. அதனால தயவு செஞ்சு உங்களோட வியூஸ் சொல்லுங்க. We are providing all recruitment service, training, compliance, payroll outsourcing, ERP development, website development, இதெல்லாம் பண்றோம். Anything if you require, please contact us. We are ready to serve support for you. Thank you for watching. அடுத்த வீடியோக்காக காத்திருப்போம். நன்றி.